வணக்கம். வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக முதல்வராகிறார் சசிகலா. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தலைவராக தேர்வு. அதிமுக அரசு மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றும் சசிகலா உறுதி. ஐஜேகே தலைவரானார் ரவி பச்சமுத்து. கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் சீறி வைந்த காளைகள். விரட்டி பிடித்த வீரர்கள், உற்சாகத்தில் மக்கள். சென்னையில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக சசிகலா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து தமிழக முதல்வராக சசிகலா விரைவில் பதவியேற்க உள்ளார். அதிமுக பொதுச் செயலராகவும் முதல்வராகவும் பதவி வகித்து வந்த ஜெயலலிதா கடந்த டிசம்பர் மாதம் காலமானார். இதனையடுத்து அதிமுகவின் பொதுச் செயலராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின்னர் கடந்த மாதம் 27ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலர் சசிகலா தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் கட்சி தலைமையகத்தில் சசிகலா தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதல்வர் பன்னீர்செல்வமும் அமைச்சர்களும் பங்கேற்றனர். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சசிகலாவை பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கும் தீர்மானத்தை முதல்வர் பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்தை கட்சி எம்எல்ஏக்கள் அனைவரும் வழிமொழிந்தனர். இதனையடுத்து சட்டப்பேரவை கட்சித் தலைவராக சசிகலா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய சசிகலா தான் பொதுச் செயலராக பொறுப்பேற்க வேண்டுமென பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார் என்று தெரிவித்தார். தற்பொழுது முதல்வராக பதவியேற்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியதாகவும் சசிகலா கூறினார். ஜெயலலிதாவின் கொள்கைகளை கட்டி காப்பாற்றும் வகையில் தமிழக அரசு செயல்படும் என்றும் மக்களுக்கான அரசாக அதிமுக அரசு செயல்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். அம்மா அவர்கள் மறைந்துவிட்டார் என்ற பேரிடி விழுந்தபோது நிலை குலைந்த எனக்கு அப்போதே அன்பு சகோதரர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் என்னை கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தமிழக முதல்வராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று முதலில் வலியுறுத்தி வருகிறார். அம்மா அவர்கள் நம்மிடம் இல்லை என்ற சூழ்நிலையில் கழகத்தினரின் வேண்டுகோள் அன்றாடம் அம்மா அவர்கள் வாழ்ந்த இல்லத்தில் வந்து சந்தித்த கூறியதன் அடிப்படையில் கழக பொதுச் செயலாளராக நான் பொறுப்பேற்றேன். அதே போல் இப்போதும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தமிழக முதலமைச்சராக அனைவரும் வலியுறுத்தி வந்ததன் விளைவாக உங்கள் அனைவரின் கோரிக்கைகளையும் நான் ஏற்கிறேன். அம்மா அவர்களின் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றுவேன். மாண்புமிகு அம்மா அவர்களின் மக்களுக்காக இந்த ஆட்சி செயல்படும். இதனையடுத்து முதல்வர் பதவியில் இருந்து விலகும் கடிதத்தை பன்னீர்செல்வம் சசிகலாவிடம் அளித்தார். பேரவை அதிமுக தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட கடிதம் முறைப்படி தமிழக ஆளுநர் வித்யாசாகரிடம் அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் 7ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி தமிழகத்தின் புதிய முதல்வராக சசிகலா பதவியேற்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் 3வது பெண் முதல்வராகவும் 12வது முதல்வராகவும் சசிகலா பதவியேற்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலர் சசிகலாவுடன் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆலோசனை மேற்கொண்டார். 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக நடைபெற்ற ஆலோசனையில் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரும் பின்னர் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவராக ரவி பச்சமுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதற்கான தீர்மானம் கட்சியின் மாநில செயற்குழுவில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சியில் கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து தலைமையில் நடைபெற்று வருகிறது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா, மூத்த பத்திரிகையாளர் சோ, கட்சியின் வர்த்தக அணி பொறுப்பாளர் மனோகரன் ஆகியோரின் மறைவுக்கு இந்த கூட்டத்தில் இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கி போட்டிகளை நடத்த ஒத்துழைப்பு அளித்த மத்திய அரசிற்கும் இதற்காக பாடுபட்ட பிரதமர் மோடி, முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து மற்றொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போதிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவரான ரவி பச்சமுத்துவை கட்சியின் தலைவராக பொறுப்பேற்குமாறு சிறப்பு தீர்மானத்தை கட்சியின் பொதுச் செயலர் பி ஜெயசீலன் முன்மொழிந்தார். சிறப்பு தீர்மானத்திற்கு அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்தனர். உத்தம தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களும் மற்றுமுள்ள மூத்த தலைவர்களும் கலந்து ஆலோசித்து நமது செயல் தலைவர் இளையவேந்தர் அவர்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பினை ஏற்க வேண்டும் என தீர்மானித்துள்ளனர். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவராக ரவி பச்சமுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து கட்சியின் பொதுச் செயலர் ஜெயசீலன், மூத்த நிர்வாகிகள், மாநில மாவட்ட நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தலைவர் ரவி பச்சமுத்துவுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து கூறினர். செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலர் ஜெயசீலன், முதன்மை அமைப்புச் செயலர் எஸ். வெங்கடேசன், பார்கவகுலம் முன்னேற்ற சங்க தலைவர் ஆர். கிருஷ்ணமூர்த்தி, பொதுச் செயலர் சத்யநாதன், இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலர் நெல்லை ஜீவா, மாநில மகளிர் அணி செயலர் அமுதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எண்ணூர் கடற்கரையில் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி 2 நாளில் முடிவடையும் என தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். எண்ணூர் துறைமுகம் அருகே 2 கப்பல்கள் மோதிய விபத்தின் போது ஏற்பட்ட கச்சா எண்ணெய் கசிவு கடலில் கலந்தது. இதனால் எண்ணூரில் இருந்து கோவளம் வரை கடற்கரையில் பரவிய எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனை முதல்வர் பன்னீர்செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணிகள் தொடர்பாகவும் கடலோர காவல் படையினரிடமும் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பன்னீர்செல்வம் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியில் 25 குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். காஞ்சிபுரம், சென்னை கடலோர பகுதிகளில் எண்ணெய் படலம் அகற்றும் பணி 95% முடிவடைந்துள்ளதாகவும் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். எண்ணூரில் எண்ணெய் படலம் அகற்றும் பணியை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் கடலோர பகுதியில் எண்ணெய் படலம் தேங்கியதை அடுத்து மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மீனவர்கள் குடும்பத்திற்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் விரட்டி பிடித்தனர். அங்கு திரண்டிருந்த ஏராளமானோர் அவர்களை உற்சாகப்படுத்தினர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வகை செய்யும் சட்டம் அண்மையில் அரசிதழில் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டன. இதில் பங்கேற்கும் வகையில் 905 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டன. இதேபோல் சேலம், திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தேனி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாடுபிடி வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர். இவர்களில் உடல் தகுதி அடிப்படையில் 972 வீரர்களுக்கும் டோக்கன்கள் வழங்கப்பட்டன. இதனையடுத்து அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு விழா இன்று காலை கோலாகல கொண்டாட்டத்துடன் தொடங்கியது. வாடிவாசலில் இருந்து காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்டன. காத்திருந்த வீரர்கள் சீறி பாய்ந்த காளைகளை விரட்டி பிடித்து அடக்க முயன்றனர். ஒரு சில காளைகளை திடலில் நின்று வீரர்களுக்கு சவால் விடுத்தனர். அங்கு கூடியிருந்த ஏராளமானோர் உற்சாக குரல் எழுப்பினர்.
மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்க 13 மருத்துவ குழுக்களும் தற்காலிக குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. வாடிவாசல் மற்றும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியில் 500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். காளைகளை விரட்டி பிடித்த வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. அனைத்து விவசாய தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டுமென திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வறட்சி காரணமாக உயிரிழந்த அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சீரமைத்து அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தும் வகையில் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பாலாற்றின் குறுக்கே அடுத்தடுத்து ஆந்திர அரசால் கட்டப்படும் தடுப்பணைகளை தடுத்து நிறுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தியாகும் பாலாறு ஆந்திர மாநிலத்தில் 33 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாய்ந்து தமிழகத்தில் கடலில் கலக்கிறது. கோலமேடு என்ற இடத்தில் பாலாற்றின் குறுக்கே 200 மீட்டர் தூரத்திற்கு 8 அடி உயரத்தில் தடுப்பணைகளை ஆந்திர அரசு கட்டி வருகிறது. இதற்கான கட்டுமான பொருட்கள் அந்த பகுதியில் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளன. இது தவிர கபினி அணையிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் புதிய தடுப்பணையையும் ஆந்திர அரசு கட்டியுள்ளது. இதனால் வேலூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் விவசாயம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக தமிழக விவசாயிகள் தெரிவித்தனர். ஆந்திர அரசின் தடுப்பணை திட்டத்தை சட்டப்பூர்வமாக தடுத்து நிறுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கடலில் கலந்த கச்சா எண்ணெய் கழிவு, சுகாதார சீர்கேடுகளால் மக்கள் அவதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் மத்திய அரசு நயவஞ்சகமாக செயல்படுவதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டினார். தஞ்சாவூர் ரயில் நிலையம் முன்பு மதிமுக கட்சிக் கொடியை ஏற்றி வைத்த பின் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, முல்லை பெரியாறு அணையை இடிக்கும் நோக்கத்துடன் கேரள அரசு செயல்படுவதாக கூறினார். காவிரி ஆறு தண்ணீரின்றி மணலாக காட்சியளிப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்த அவர், உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் நயவஞ்சகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். சீமை கருவேல மரங்களை அகற்ற மாணவர்களும் பொதுமக்களும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று வைகோ கேட்டுக் கொண்டார். நடுக்கடலில் தடை செய்யப்பட்ட இரட்டைமடி வலைகளை பயன்படுத்தும் காரைக்கால் மீனவர்களை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து 210 விசைப்படகில் நேற்று காலை மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் நடுக்கடலில் தடை செய்யப்பட்ட இரட்டைமடி வலையை பயன்படுத்தியதை கண்ட கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் அவர்களை கண்டித்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் காரைக்கால் மீனவர்களுடன் நடுக்கடலில் மோதல் ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கடலோர பாதுகாப்பு காவல்துறையினர் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசைப்படகுகளை சேதப்படுத்திய காரைக்கால் மீனவர்களை கண்டித்தும் இரு மாநில அரசுகளும் தங்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வரை தாங்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லப் போவதில்லை என கூறி கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல்லில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 400க்கும் அதிகமான காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் பாய்ந்து பிடித்ததை பலர் கண்டு ரசித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று நடைபெற்றன. பொட்டிரெட்டிப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் நாகப்பட்டினம், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை அங்கு திரண்டிருந்த இளைஞர்கள் அடக்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனிடையே காளைகள் பாய்ந்ததில் மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள் உள்ளிட்ட 15 பேர் காயமுற்றனர். இவர்களுக்கு அங்கேயே முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர்.
சென்னை மெரினா கடற்கரையில் விதிக்கப்பட்டிருந்த 144 தடை உத்தரவை சென்னை மாநகர காவல்துறை திரும்பப் பெற்றதற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர்கள், இளைஞர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் மெரினா கடற்கரையில் அறவழியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சென்னை மாநகர காவல்துறை மெரினா கடற்கரை அமைந்துள்ள நேப்பியர் பாலம் முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான பகுதி வரை 144 தடை உத்தரவை பிறப்பித்தது. இந்நிலையில் நேற்று இரவு மெரினா கடற்கரைக்கு போடப்பட்டிருந்த 144 தடை உத்தரவை சென்னை மாநகர காவல்துறை திரும்ப பெற்றது. இதனால் மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் குடும்பத்துடன் சென்ற வண்ணம் உள்ளனர். தடை திரும்ப பெறப்பட்டதால் இளைஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் மும்பையில் இருந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 9 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் இன்று அதிகாலை 4 மணியளவில் மும்பையில் இருந்து தனியார் விமானம் ஒன்று வந்தது. விமானத்தில் வந்த பயணி அம்ரித் கோட்டாரி என்பவர் கொண்டு வந்த பை ஒன்றை விமான நிலைய பயணி ரமேஷ் என்பவர் பெற்றுக் கொண்டார். இதனை கண்டு சந்தேகமடைந்த அலுவலர்கள் அம்ரித் மற்றும் ரமேஷ் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். மேலும் பயணிகளின் உடைமையை சோதனையிட்டு அதில் இருந்த 9 கிலோ தங்க நகைகளை கைப்பற்றினர். இது தொடர்பாக வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவள்ளூர் எண்ணூர் துறைமுகத்தில் 2 கப்பல்கள் மோதி விபத்திற்குள்ளானதில் கடலில் கலந்த கச்சா எண்ணெயிலிருந்து துர்நாற்றம் வீசுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு அங்குள்ள மக்கள் அவதியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் கடந்த 28ஆம் தேதி 2 கப்பல்கள் மோதியதில் கச்சா எண்ணெய் கடலில் பரவி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 9 நாட்கள் ஆகியும் எண்ணெய் படலத்தை முழுமையாக அப்புறப்படுத்தாததால் ஏற்பட்டுள்ள துர்நாற்றம் அந்த பகுதி முழுவதும் வீசுவதால் மூச்சு திணறல் மற்றும் தோல் அரிப்பு ஏற்பட்டு மக்கள் அவதியடைந்துள்ளனர். மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டாலும் முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெற்ற மாடு மற்றும் குதிரை வண்டி போட்டியை மக்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். திருக்கடையூரில் தைப்பொங்கலை முன்னிட்டு ஆண்டுதோறும் மாடு மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான போட்டிகள் திருக்கடையூரில் தொடங்கி தரகம்பாடியில் நிறைவடைந்தது. தனித்தனி பிரிவுகளில் மாடு மற்றும் குதிரை வண்டிகள் சீறி பாய்ந்தன. அதனை வழியெங்கும் திரண்டிருந்த மக்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். முதல் 3 இடங்களை பிடித்த மாடு மற்றும் குதிரை வண்டிகளுக்கு ரொக்கப்பரிசு மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கப்பட்டன. பாதுகாப்பு பணியில் திரளான காவல்துறையினர் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஃப்ளேம் ஆஃப் தி ஃபாரஸ்ட் எனப்படும் பலாசு மலர்கள் அதிக அளவில் பூக்கத் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் நவம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை உறைபனி காலம் என்பதால் வனப்பகுதிகளில் உள்ள சிறிய செடி மற்றும் கொடி வகைகள் காய்ந்து விடுகின்றன. வறட்சி காலத்தில் வசந்த காலத்தை வரவேற்கும் வகையில் பிப்ரவரி மாதத்தில் காணப்படும் ஃப்ளேம் ஆஃப் தி ஃபாரஸ்ட் எனப்படும் பலாசு மலர்கள் தற்போது பூக்கத் தொடங்கியுள்ளன. தொலைவிலிருந்து பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பதால் இந்த வகை மலர்களுக்கு இதுபோன்ற பெயர் சூட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. வறட்சி காலத்தில் பல்வேறு பறவைகள் இந்த மலர்களை தேடி வந்து அதில் உள்ள தேனை சுவைத்து செல்கின்றன. இதுபோன்ற அரிய வகை மலர்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். தருமபுரி மாவட்டம் குமாரசாமிப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூச திருநாள் வரும் 9ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. முன்னதாக சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு பால், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்டவைகளால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதையடுத்து வேத விற்பனர்களால் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டனர். வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள விழாவில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். முக்கிய நிகழ்வாக பெண்கள் மட்டுமே வடம் பிடிக்கும் தேரோட்டமும் இங்கு நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 24 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
ஈரான், ஈராக் உள்ளிட்ட 7 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு அமெரிக்கா விசா மறுத்ததற்கு நீதிமன்றம் தடை விதித்தது. இதனை எதிர்த்து அதிபர் டிரம்ப் மேல்முறையீடு தாக்கல் செய்துள்ளார். அமெரிக்க அதிபராக பதவியேற்றது முதல் டிரம்ப் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். ஈரான், ஈராக், சிரியா, லிபியா, சோமாலியா, சூடான், ஏமன் ஆகிய 7 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு 3 மாத காலம் விசா வழங்குவதை மறுத்து பிறப்பித்த உத்தரவு உலக அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. டிரம்பின் உத்தரவை எதிர்த்து வாஷிங்டன், மியாமி மட்டுமின்றி லண்டன், பாரிஸ், பெர்லின், ஸ்டாக்ஹோம், பார்சிலோனா உள்ளிட்ட பல நகரங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. அதிபர் டிரம்பின் விசா மறுப்பு உத்தரவுக்கு சியாட்டல் நீதிமன்ற நீதிபதி ஜேம்ஸ் ராபர்ட் தற்காலிக தடை விதித்தார். இதை டிரம்ப் நிராகரித்தார். இதனிடையே தடை உத்தரவை எதிர்த்து அமெரிக்க அரசின் நீதித்துறை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்துள்ளது. மேலும் அதிபர் டிரம்ப் மற்றும் உள்துறை பாதுகாப்பு அமைச்சர் ஜான் கெல்லி, வெளியுறவு அமைச்சர் ரெக்ஸ் டில்லர்சன் ஆகியோரும் சியாட்டல் நீதிமன்ற தடை உத்தரவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளனர். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி 24 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூசிலாந்தின் ஹாமில்டன் நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது. நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 281 ரன்கள் எடுத்தது. அதிகளவாக ராஸ் டெய்லர் சதமடித்து அசத்தினார். 282 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 47 ஓவர்களில் 257 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஆட்டமிழந்தது. இதனால் நியூசிலாந்து அணி 24 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுடன் 2-0 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றியது. 6 விக்கெட்டுகளை வீழ்த்திய நியூசிலாந்து வீரர் ட்ரெண்ட் பவுல்ட் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். It is until Trent Boult came back into the attack, claiming a 4th, a 5th and a 6th to wrap up the match and the series. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதல்வராகிறார் சசிகலா. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தலைவராக தேர்வு. அதிமுக அரசு மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றும் சசிகலா உறுதி. ஐஜேகே தலைவரானார் ரவி பச்சமுத்து. கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் சீறி வைந்த காளைகள், விரட்டி பிடித்த வீரர்கள், உற்சாகத்தில் மக்கள். இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.